அனைவருக்கும் நன்றி. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை 35 வருடங்களுக்கு ஏறக்குறைய பிறகு ரீரிலீஸ் செய்வதற்கான இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றேன். உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு பரவசமான நிலை தான் இருக்குது. கேப்டன் பிரபாகரன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம், அதே வரவேற்பு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது மேடையில் இருக்கிற எல்லாரும் எங்களுடைய நட்புக்கும் விஜயகாந்த் சார் மேலே வச்சுருக்க அன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் எங்களது நண்பர்கள், பல்வேறு திரைப்படத்துறையைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், சம்மேளனத்தின் நிர்வாகிகள், சம்மேளனத்தின் இணைக்கப்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகள், அதுபோன்றே நடப்பு தயாரிப்பு சங்கத்தின் நிர்வாகிகள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததோ அதுபோல் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது கூட அதே படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 30 வருஷத்துக்கு பிறகு கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதுபோல் திரையரங்கத்திலேருந்து சார் படம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணோம், நீங்கள் வாங்கன்னு ஏறக்குறைய ஒரு 30-40 தேட்டர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்போது அந்த அளவுக்கு இந்த படத்தை மேலேயும் இது விஜயகாந்த் சார் மூலியம் தமிழகம் எங்கும் ஒரு அன்பு இருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கும் அதுபோன்ற விஜயகாந்த் சாரோட மகன் பிரபாகரன், என்னுடைய சகோதரன் விஜய பிரபாகரனுக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் வருகை தந்ததுக்கும் நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா விஜய் பிரபாகரனும் அபுவும் நான் படம் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க 2 பேரும். இன்றைக்கி நான் படம் பண்ணும்போது தான் பிரபாகரன் பிறக்கிறார். நாங்கள் கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜனவரி 14 படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே டிசம்பர் 10 சாலக்குடியில் ஷூட்டிங் முடியுது. டிசம்பர் 12 மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு சென்னையில் செட்டு போட்டு அதனுடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது விஜயகாந்த் சார் சொல்கிறாரு, செல்வமணி ஜனவரி 14 நம்ம படம் ரிலீஸு, டிசம்பர் 14 எனக்கு பையன் டேட் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிசம்பர் 13 மிட் நைட் தகவல் வருது, அம்மாவுக்கு ரொம்ப பிரசவ ஸ்டார்ட் ஆகிடுச்சு 13 நைட்டு. நான் சொன்னேன், சார் என்ன பண்ணலான்னு. இல்லை அவங்க போய் அட்மிட் பண்ணிட்டோம், நான் அப்புறம் போய்க்கிறேன்னாரு. நைட்டு 2 மணிக்கு தகவல் சொன்னாங்க. ஆனால் அவர் 5 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போய் ஷூட்டிங் அவங்க பையனை பார்த்துட்டு, பையன் நைட்டு தான் பிறந்தாங்க, 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ நினைக்கிறேன். விடிய காலை போய் பார்த்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் 7 மணிக்கெலாம் ஷூட்டிங் வந்துட்டார். ஏன்னா படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணோம். அந்த அன்னைக்கு படம் ரிலீஸுக்கு பிறந்த பிரபாகரன் ரீரிலீஸுக்கு இந்த படத்தை சிறப்பு விருந்தினராக வந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி அபுவும் எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை தான். அவங்க அப்போவே சொல்லுவார் ராவுத்தர், டேய் அங்கிள் கூட போடா, நீ அங்கிள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சின்ன குழந்தைகிட்ட என் கூட அனுப்பிச்சிட்ருப்பார். ஆனால் அபு இன்றைக்கி இந்த படத்தோட ரீரிலீஸுக்கு தயாரிப்பாளராக இந்த மேடையில் உட்காந்துருக்காரு. அது மாதிரி பல்வேறு அம்மா கிரேஷன் சிவா சார் அப்போ எங்கள் படத்தோட தயாரிப்பாளர். இன்னொரு படம் இப்போ அவங்க தையல்காரர் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திபன் படம் என்ன சார்? பார்த்திபன் படம் தாலாட்டு பாடுவா படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. எங்கள் கேப்டன் படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. 40 வருஷம் கழிச்சும் நாங்கள் நண்பர்களாக இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். பல்வேறு ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே என்னோட ஏதோ ஒரு வகையில் நட்பாகவும் இல்லை சகோதரத்துவம் பழகியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. ஏன்னா விழா கொஞ்சம் இந்த இன்றைக்கி ரொம்ப என்ன டிராஃபிக்னு தெரியல, எல்லாருமே உள்ளே வரதுக்கு கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஆரம்பிக்க லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னுடைய உரையை சிறிதாக முடிச்சுக்கிறேன். நம்முடைய இந்த படத்தை பற்றி என்னுடைய நண்பர்கள் அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா படம் நான் பேச வேண்டியதில்லை, படம் 30 வருஷம் கழிச்சும் பேசியிருக்கு. அந்த படத்தோட இயக்குனருங்கிற வகையில் எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தோடு மற்றவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.